அதாவது அபிரகாம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள சின்னக்காமன்பட்டி பகுதியில் கமல்குமார் என்பவருக்கு சொந்தமான கோகுலேஷ் பட்டாசாலை என்பது செயல்பட்டு வருகிறது. 30க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட இந்த பட்டாசாலையில் தொழிலாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த போது ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக இன்று காலை வெடி விபத்து என்பது ஏற்பட்டது. இந்த வெடி விபத்தில் சம்பவ இடத்திலேயே 5 தொழிலாளர்கள் உயிரிழந்திருந்தார். மேலும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று நிலையில் உயிரிழந்திருந்தார். இந்த நிலையில் மேலும் 60% தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த 2 தொழிலாளர்கள் தற்போது உயிரிழந்துள்ளனர். இதன் காரணமாக பலி எண்ணிக்கை 8ஆக உயர்ந்துள்ளது. இந்த பட்டாசு வெடி விபத்தின் காரணமாக 5க்கும் மேற்பட்ட அறைகள் தரைமட்டமாகியுள்ளது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிற நிலையில் ஆலையின் போர்மேன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆலய உரிமையாளர் கமலேஷ் என்பவர் தற்போது தலைவராக உள்ளதாகவும் அவர் காவல்துறை தேடி வருவதாகவும் தரப்பில் கூறப்படுகிறது. தொடர்ந்து இது குறித்து விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்ரகாம், தகவலுக்கு நன்றி செந்தில்குமார்.